இது சென்னையின் புறநகரான எண்ணூரில் உள்ள குடியிருப்பு பகுதி. ஒரே ஒரு கோரிக்கை, வேற எதுவுமே கிடையாது. நாங்கள் அந்த கம்பெனிக்கிட்ட நிவாரணம் கொடு, மற்ற இதுவெல்லாம் எங்களுக்கு இப்போ இழப்பீடு கொடு, இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டோம், இது இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அது கிடையாது. காத்து சுவாசிச்ச கிட்டத்தட்ட 200 பேருமே அதே இடத்துல மயங்கி விழுறாங்க. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூட ஆஸ்மா, வீசிங், இந்த நுரையீரல் பாதிப்புல இந்த குழந்தைங்க இங்க பிறந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மக்கள் வாழணும், இந்த மக்கள் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான எண்ணூரை ஒப்படைக்கணும் மக்கள் கிட்ட, இந்த அடுத்த தலைமுறை கிட்ட அப்படின்றது கோரிக்கையா வச்சிருக்கோம். இந்த இடத்துல நாங்க போராடுறோம். எங்களுக்கு வயசு 50 ஆகுது. அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னாக்கா அந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஆரோக்கியமான இடத்துல வரலாம். இது ஆரோக்கியமான மண்ணா மாறுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷ காலம் நம்ம இல்லாம போகலாம் அதுக்கு அடுத்து. ஆனா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான மண்ணில் வாழணும்ன்றதுதான். தண்ணி சரி கிடையாது. இந்த தண்ணியால என் புள்ள ஒண்ணு மாதிரி 3 விட்டுலாம் அவனுக்கு பெற்று வச்சுக்கிறோம். பல்லுக்கார குழந்தைங்களுக்கு பாதிப்பு. ஆரோக்கியமான தண்ணி இல்லை. இதெல்லாம் இந்த சூழல்ல மாறி அதை மாற்றணும். இனி 2 தலைமுறை 3 தலைமுறையா ஏமாறும். அடுத்து இந்த தலைமுறையாவது ஏமாறாம அடுத்த தலைமுறை ஒரு நிலையான எண்ணூறு, ஆரோக்கியமான எண்ணூறு ஒப்படைக்கணும்ன்றது போராட்டம். சில பேர் வேற விதமா சொல்றாங்க. இவங்களுக்கு வராங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும், இவங்களுக்கான பாதிப்புக்கான இழப்பீடு கொடுக்கணும். அதுக்காக அது தவறான செய்தியா பரவுது. இருந்தாலும் இப்போ மத்திய அரசு மாநில அரசு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா, அங்க எண்ணூர்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அந்த கேள்வி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இங்க இருக்கிற டெக்னாலஜி வெளியே கொண்டு வர வைக்க முடியல. மக்கள் இயக்கம் நம்பர் 1 இருக்கிறது போது அவங்க கிட்ட இந்த உதவி கோரிக்கைகளை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுங்க. மக்கள் இயக்கத்துக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பிரச்சனையை உண்மையான தகவலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை மட்டும் தேவை. சரிங்களா?